ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி ரசம் பார்க்க போகிறோம். 3 பேர்த்துக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். 7லேருந்து 8 பூண்டு வந்துட்டு நீங்கள் தோலை உரித்து எடுத்துக்கோங்க. தக்காளி நான் சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ரசம்னால தக்காளி அதிகமாக இருக்கணும், புளி கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் காரத்தை விட ரசத்தில் மிளகு காரம் அதிகமாக இருந்தால் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ரசத்துக்கு நீங்கள் மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் எடுத்திருக்கேன். இது வந்து கொத்தமல்லி காம்பு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி காம்பை நீங்கள் இதை அரைக்கிறம்போது வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு இதெல்லாம் அரைக்கும்போது நீங்கள் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்பவே ரசம் ஸ்மெல் வாடையாக இருக்கும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். காஞ்ச மிளகாய் முழுசாக போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். கருவேப்பிலையை வந்து நீங்கள் தாளிக்கும் போதே சேர்த்துட்டா வந்துட்டு ரசம் நல்லா வாடையாக இருக்கும். கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன்ல மிக்சியில் வந்துட்டு பல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் நீங்கள் அரைக்கும் போது அம்மியில் எப்படி அரைக்கிறீங்களோ அது மாதிரியே கொரன்னு வரும். நீங்கள் நார்மலாக மிக்சியில் போட்டு சுற்றுனீங்கன்னா அது மையாயிரும். இந்த மசாலா வந்து நம்ம மைய அரைச்சிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது ரசம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொரன்னு போடும்போது ரசம் நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடெல்லாம் 1-2 அடிபட்டுருக்கணும், அப்போ இருக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து கருகிரும். அதனால லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும். தக்காளி பச்சை ஸ்மெல் அடித்தா நல்லா இருக்காது. அதனால தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு, இப்போ நம்ம வந்து சின்ன சைஸ் புளி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஊற போட்டு கரைச்சி வச்சுருப்பேன். அந்த தண்ணியையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வாடை போனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் வந்து கொதிச்சா நல்லா இருக்காது. நம்ம வந்து எந்த கடைப்பொடியும் யூஸ் பண்ணலை. நேச்சராக சீரகம், மிளகு இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரசத்துக்கு மேலே இப்படி நுரக்கட்டி வந்திருக்கும். இப்படி நுரக்கட்டி வந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும். கொதிச்சிடக்கூடாது. ரசம் கொதிச்சுட்டா அது டேஸ்ட்டே மாறி போயிடும். நுரக்கட்டி வர ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் இந்த டைமில் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. சில பேர் வந்துட்டு எண்ணெயிலே ஆட் பண்ணுவாங்க. அப்படி எண்ணெயில் ஆட் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரசம் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.